ஒரு கருப்பு இனத்துக்கும் வெள்ளை இனத்துக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இன சண்டை இருக்குது. ஆனா அங்கே அடிமையா இருந்த ஒரு கருப்பு இனத்து மனிதன் அவருக்குள்ளாக ஒரு எழுப்புதல் இருந்துச்சு. அவருடைய வாஞ்சையெல்லாம் ஒன்னே ஒண்ணு, பரிசுத்த ஆவியார் அவருக்குள்ளே எப்போதும் எழுப்பிக் கொண்டே இருக்கிற ஜெபம் என்று சொன்னா எழுப்புதல். ஆண்டவரே எங்க தேசத்துல அமெரிக்காவுல ஆண்டவரே எங்களுடைய எழுப்புதல் வரணும்னு சொல்லி இந்த எழுப்புதலுக்காக ஒரு பெரிய ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். அவருடைய ஜெபம் எல்லாமே ஒன்றே ஒன்று, எழுப்புதல் வேண்டும். என்ன வேணுங்க? எழுப்புதல் வேண்டும். ஏன் எழுப்புதல் வேண்டும் அப்படின்னா அந்த நாட்கள் பயங்கரமான மதுபான பிரிவுகள் அதிகமா இருந்தாங்க. அங்க அருவருப்பான பாவம் பெருகி இருந்தது. அங்க அருவருப்பான கிரிகள் தேசமெங்கும் அருவருப்பான பாவங்கள் மாத்திரமல்ல, பயங்கரமான அடிமைத்தனம் பண்ணுகிற இன வெறி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த அந்த தேவ மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிச்சார் தெரியுங்களா? 5 மணி நேரம் ஜெபிச்சாரா? எவ்வளவு நேரங்க? 5 மணி நேரம். அந்த மனிதனுடைய ஜெபம். ஒரு அடிமையா இருக்கிற மனுஷன் அந்த நாட்கள்ல இனவெறி எப்படி இருந்ததுன்னா, நான் எப்படி நாய் வளர்த்துறோம், நாய் எப்படி கட்டி வைப்பாங்க, அது போல இந்த கருப்பு இன ஜனங்களை கூண்டுல அடைச்சு வச்சிருவாங்க, கட்டி வச்சிருவாங்க, அடிப்பாங்க, பயங்கரமான அவங்களை கொலை செய்யற கூட, கொலை செஞ்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளிலே அந்த மனிதன், அடிமையா இருந்த மனிதன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். 5 மணி நேரம் ஜெபம். அது எழுப்புதலுக்கு அடிப்படையான தகுதி என்னங்க? ஒரு 5 மணி நேரம் ஜெபம். இன்னைக்கு நீங்க எழுப்புதலுக்காக திறப்பின் வாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ளாக ஒரு காட்டு சொல்லுகிற எழுப்புதலை நீங்க வாஞ்சிக்கிறீங்கன்னா, எழுப்புதல் வர வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா, ஒரே ஒரு இருதயம், எழுப்புதல் வர வேண்டும், நான் எழுப்புதலை காண வேண்டும். நிறைய கேட்கிற எழுப்புதல் வருமா? எழுப்புதல் உண்மையிலே இருக்குதா? இது வேறு சொல்லப்பட்டிருக்குதா? உண்மையில எழுப்புதல் இருக்குதா? அநேகர் கேட்கிறாங்க. உண்மை சொல்லுகிற எழுப்புதல் என்று ஒன்று இருக்கிறது. எழுப்புதல் ஒன்று இருக்கிறது. அந்த நாட்டுல ஸ்காட்லாந்து எழுப்பு வந்துச்சு. ஸ்காட்லாந்து பயங்கரமான எழுப்பு வந்துச்சு. அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? 5 மணி நேரம் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜெபம். ஒரே ஒரு அடிமையா இருந்த ஒரு மனிதனுடைய ஜெபம், 5 மணி நேரம் ஜெபம். அவருடைய ஜெபம் எல்லாம் என்னங்க? ஆண்டவரே எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும், பின்மாறி மழை வர வேண்டும். அது கிறிஸ்தவ நாடா இருந்தாலும் கிறிஸ்துவ வெளிப்படுத்தாதபடி குடித்து பிரித்து விபச்சாரம் செய்து கொண்டிருந்தாங்க. அதனால அது எழுப்புதல் வரும்னு சொல்லி அந்த அடிமையா இருந்த மனிதன் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள்ல அவருடைய எழுப்புதல் எங்க வந்துச்சுன்னா, அமெரிக்காவில் அது ஒரு தெருவு சொல்லுவாங்க, அது எனக்கு வாயில் சரியா வாயில் நுழையாத ஒரு பேர். ஆனா அந்த தெருவுல ஒரு குதிரை லாடை கட்டுவாங்கல்ல, குதிரை கட்டுவாங்கல்ல, அங்கதான் சர்ச்சை நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல ஜெபக்கூடாரம் இருந்துச்சு. அந்த ஜெபக்கூடாரத்துல ஒரு குடும்பமாக ஜெபிச்சாங்க. ரொம்பவே ஜெபிக்கல, ஒரு கணவன் மனைவி, அப்புறம் இந்த அடிமையா இருந்த வேலைக்காரனா இருக்கிற அந்த மனிதனும் அந்த குடும்ப ஜெபத்துல கலந்து கொண்டார். பாருங்க, ஒரு தனிப்பட்ட ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன் குடும்ப ஜெபத்துல கலந்து கொள்ளும் போது அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் வருது. அந்த குடும்ப ஜெபம் ஒரு எழுப்புதலாய் மாறுது. வழியில போறவங்க எல்லாம் அந்த அபிஷேகம் அலை அலையாய் போய் எல்லாம் உள்ள வந்து, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே பாவ வாழ்க்கையை மாற்றும், எனக்குள்ள ஒரு மாற்றம் சொல்லி ஒவ்வொருவரும் அந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. அந்த வீடு முழுவதும் அந்த கீழே இருக்கிற அந்த போட்டிருக்கிற பகலை உடைய ஆரம்பிச்சுதான். உள்ள இருக்கிற பகலை உடைய ஆரம்பிச்சாங்க. ஜன கூட்டத்தினால அந்த வீடு நிறைய காரணம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எல்லா இடங்களும் அப்படியே எல்லா இடங்களும் பரவ ஆரம்பிச்சாங்க. இந்த ஆவியானவர் எல்லாரும் கூட பரவ ஆரம்பிச்ச காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜெபம். உங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும். உங்க வாழ்க்கையில நிறைய சோர்வுகள், நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இருக்கிறபடினால எழுப்புதல் வரணும். ஆனா என்னுடைய போராட்டம் என்னை அழுத்துது சொல்லி நின்று கொண்டிருக்கிறீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், எழுப்புதலுக்கு ஒரு தனி ஜெபம் தேவை. எழுப்புதலுக்கு முதலாவது அடிப்படையான தகுதி ஒரு மனிதன் தனி ஜெபம். பாருங்க, எழுப்புதலுக்கு பெரும் கூட்டம் தேவையில்லை. ஒரு நெருப்பற்ற வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தீப்பெட்டி எல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு குச்சி கொளுத்தி விட்டா அது முழு காட்டை எரித்து விடும். அதே போல எழுப்புதல் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா, அந்த வாஞ்சை இருந்தா, முழு தேசத்தையும் பற்றி எரிக்குமா? பாருங்க, அந்த ஸ்காட்லாந்து எழுப்புதல் வந்துச்சு, அமெரிக்க தேசம் எழுப்புதல் வந்துச்சு, பல எழுப்புதல் வந்துச்சு. அதே போல நம் தேசத்திலும் பெரிய எழுப்புதல் வர உங்களை தேவன் தேடுகிறார். இங்க வந்திருக்கிற திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, இவங்களுக்குள்ளே ஆவியானவருடைய விடுதலை கண்டெடுக்க விரும்புகிறேன். நீங்க ஏதோ ஒரு கட்டுகளோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிசாசின் போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் வந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நினைக்கிறேன், ஆனா வளர முடியல. கொஞ்சம் செபிக்கிறேன், விழுந்து போகிறேன், கொஞ்சம்
விசுவாசமா இருக்கிறேன், அப்படி விசுவாசம் இல்லாம போயிடுறேன், அப்படி வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள எழுப்புதல் ரொம்ப அவசியம். உங்களுக்குள்ள எழுப்புதல் ரொம்ப அவசியம். இந்த எழுப்புதலை கொடுக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே இருங்க விடுதலை. அந்த ஒரு மனிதனுக்குள்ள 5 மணி நேரம் ஜெப வாழ்க்கை இருந்தனால அவருக்குள்ள அந்த ஆவியானவர் ஒரு பரிபூர்ண ஆவியானவர். நம்மளால வந்த கொஞ்ச நேரத்துல ஆவியானவர் எங்க இருந்தாரு? இங்க சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் இருக்கிறார். வீட்டுக்குள்ள சமையல் போனா ஆவியானவர் எங்கேயோ போயிடுறாரு. அது பெட்டு மடிச்சு வைக்கும் போது ஆவியானவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பெட்டு எடுத்து வைக்கும் போது எழுந்திருக்கும் போது ஆவியானவர் எங்கேயோ போயிடுறாரு. வீட்டுல சமைக்கும் போது ஆவியானவர் எங்கேயோ போயிடுறாரு. ஏன் என்ன காரணம்? இந்த தன்மட்ட மனிதனுக்குள்ள இருந்த வாஞ்சியின் தகனம் எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், ஒரு மனமாற்றமுடைய எழுப்புதல். எழுப்புதல்னா சும்மா உற்சாக கை கட்டுறது மாத்திரம் எழுப்புதல் அல்ல. சும்மா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்க்கறதுக்கு ஒரு மாற்றமாகிறது மாத்திரம் எழுப்புதல் அல்ல. உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். அதுதான் எழுப்புதல். உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வர வேண்டும். ரொம்ப கோபப்படுவேன், எனக்குள்ள கோப சுபாவம் மாறிடுச்சு. எனக்குள்ள பொய் சொல்லுவேன், எனக்குள்ள பொய் சொல்ல சுபாவம் மாறிடுச்சு. எனக்குள்ள அதனால முதல்ல ஜெபிக்க முடியாது, வேத வாசிக்க முடியாது. எனக்குள்ள ஆவியான வந்த பொழுது எனக்குள்ள மணிக்கணக்கான ஜெபம், பரிசுத்தமுள்ள ஜெபம், அவரோட கனெக்டிவிட்டான ஜெபம் அப்படிங்கிறதா எழுப்புதல். அந்த எழுப்புதல் ஒருத்தருக்குள்ள இருந்தா பிரயோஜனமான இல்ல. அந்த எழுப்புதல் எல்லா இடங்களிலும் பரவணும். நீங்க வீட்டுல அடுப்பு வைக்கிறீங்க, அடுப்புல எரிகிற ஒரு நெருப்பு ஒரு சைடு மட்டும் எரியுது அப்படின்னா உள்ள மேல வச்சிருக்கிற பாத்திரத்துல மேல இருக்கிற பாத்திரம் சரியாது, உள்ள பொருள் போட்டு வேகாது. ஆனா முழுவதுமாக எரிந்தா அந்த இடம் முழுவதும் பற்றி எரியும். அதே போல எழுப்புதல் வர வேண்டும்னா முதல் தகுதி அந்த மனிதனுக்குள்ள இருந்தது ஆவியானவடியே அந்த விடுதலை அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆவியானவடியே விடுதலை. தனி ஜெபம் என்னங்க? இரண்டாவது இருந்துங்க தனி ஜெபம். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? இது எழுப்புதலுக்கு ஆரம்பமா இருக்கிற நீங்க உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1:6 வாசிங்க. அப்போஸ்தலர் என் கையில எனக்கே புரிய மாட்டேங்குது, அதனாலதான் தப்பா சொல்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1:6 வாசிங்க. அல்லேலூயா. பாருங்க, பெந்தகோஸ்து ஒரு நாள் வந்துச்சு. சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே இடத்துல கூடி வாங்க, பரிசுத்த ஆவியை அனைத்தையும் என்ன பெற்றுக்கொள்ள சொல்லி பெந்தகோஸ்து ஒரு நாள்ல எல்லா சீசர்கள் கூடி ஆரம்பிச்சாங்க. சத்தம் கேட்கப்படுது. சத்தம் எப்படி சத்தம் இருக்குது? அவங்க ஜென்ம பாஷை பேச தொடங்குறாங்க. ஆவியானவர் வந்து என்ன அக்கினிமய நாவுகளோடு ஆவியானவர் பலமா இறங்கிட்டார். அந்த அறைக்குள்ளாக மேல்விட்டு அறையில இறங்கிட்டார். ஆவியானவருக்கு பெரும் கூட்டம் தேவையில்லை. ஆவியானவருக்கு ஒரு சிறு கூட்டம் இருந்தால் போதும். ஒரே ஒரு தீ முழு காட்டை எரிந்துவிடுவது போல அன்னைக்கு இருந்த 120 மேல தேவ ஆவியானவர் அங்கே பண்றாங்க, இறங்கி வந்து அந்த முழு இடங்களை நிரப்புறாங்க. அவங்க ஜென்ம பாஷையில் அங்க இருக்கிற பகுதி இருக்கிற ஜனங்களுடைய பாஷை என்ன பேசுகிறாங்க. பெந்தகோஸ்து நாள் வந்த போது அவருடைய ஆவியானவர் என்ன மாற்றத்தை கொடுத்தார் அப்படின்னா, பேதுரு முந்தி பேசுகிறவன், பேதுரு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறவன், பேதுருக்குள்ள பல விதமான அநேக நேரங்கள்ல தேவனை கடிந்து கொண்டவன். ஆனா பரிசுத்த ஆவி வந்த போது பேதுரு தலைகீழா தன்னை தேவனுக்காக சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு. தன்னை சிலுவையில தன்னை தலையில ஒப்பு கொடுத்தாரு. இயேசுவுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற மாதிரி போனாரு. தன்னுடைய சுயங்கள் மாறி போச்சு. சீசர்கள் எல்லாருமே என்ன தேவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சுயங்களை வச்சுக்கல, தனக்கு எனக்கு எனக்கு. இதை ஏன் எழுப்புதல் தாமதம் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்குது, சுயம் இருக்குது. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாவே என் குடும்பம், என்னுடைய கணவர், என் பிள்ளை, என்னுடைய பகுதின்னு சொல்லி நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு குறுகிய மட்டும் இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதல் செய்கிற காரியம் என்னன்னா, சுயங்கள் சாகடிக்கப்படுகிறது. என்னங்க சுயங்கள் சாகப்படுகிறது. சீசர்களுடைய அந்த நாட்களில் ஏதாவது கிடைக்குமா? நான் எல்லா சீசர்களும் இயேசு கிட்ட போனா என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், நல்ல கனம் கிடைக்கும், நல்ல எங்க போனாலும் நீட்டா ட்ரெஸ் போட்டுக்கலாம், எங்க போனாலும் ஆண்டவருக்கு கூட போன எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க நம்ம பேசுறத மக்களும் கேட்பாங்கன்னு சொல்லி சீசன்ல வந்திருக்கலாம். ஆனா பெந்தகோஸ்து ஒரு நாள் வந்த போது, பரிசுத்த ஆவி உள்ள வந்த போது சுயங்களை தன்னை சுயங்களை எல்லாரும் சுயங்களை போட்டாங்க. தேவனுக்காக தன் முழு ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிட்டாங்க.
இயேசுவுக்காக அவங்க பாருங்க ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீசர் சண்டை போட்டுட்டாங்க. யார் நம்முடைய பரலோகராட்சியம் வரும்போது அவங்க என்ன நினைச்சாங்க, பரலோகராட்சியம் வரும்போது நம்மள ஆண்டவர் முன்னாடி வைப்பாங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க பரிசுத்த ஆவி பெறாதப்போ. ஆனா பேதுரு அபிஷேகம் நிரம்பிய போது, ஆவியானவர் நிரம்பின போது, பேதுரு எழும்பிய போது எல்லாம் ஒருமனப்பட்டாங்க. இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒருமனம் இருக்குதா? ஒருமனம் எழுப்பினா எல்லாரும் ஒரு ஒருமனம் இருக்குதா? நமக்குள்ள குடும்பத்துல ஒருமனம் இருக்குதா? ஏன் இல்லை அப்படின்னா எழுப்புதல் இல்லை. அந்த எழுப்புதல் வரணும்னா முதல்ல என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். இந்த ஆவியானவர் தேவைன்னா கண்டிப்பா தேவை. எழுப்புதல பரிசுத்த ஆவி இல்லாம ஆவியானவர் இல்லாதபடி எழுப்புதலே இல்லைங்க. பரிசுத்தாவி இல்லாதபடி எழுப்புதலே இல்லை. நான் சொல்லுகிற ஒரு சாட்சி சொல்லுகிறேன். முஸ்லிம் கண்ட்ரியில, அந்த நாடு பேர் சொல்ல விரும்பல, ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் கண்ட்ரியில ஒரு வாலிபெண் உண்மையான தெய்வம் இருக்குதான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, இயேசுதான் உண்மையான கடவுள் சொல்றாங்க. இதை இயேசுவை நான் கூப்பிடுகிறேன்னு சொல்லி தனிப்பட்ட அறைகளிலே வேதத்தை தெரிஞ்ச வேதத்தை வசனங்களை எடுத்து அந்த வசனங்களை வாசித்து, ஆவியானவரே இந்த ஆவியான குறித்து வேதம் போட்டிருக்குது, எனக்கு உங்களை வெளிப்படுத்துன்னு சொல்லி அந்த முஸ்லிம் பெண் ஒரு இயேசு அறியாத பிறந்திருந்து குழந்தையிலிருந்து அல்லாத கடவுள் சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு மகள், அவளை சிறு வயதிலிருந்து இயேசு தனி அறையில ஆண்டவரே என்னை சந்திங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்புக்காக காத்திருந்து ஆண்டவர் சமூகத்துல அவள் அழுது கேட்கிற, ஆண்டவர் உண்மையான தெய்வம் நீ யாரால என்னை வெளிப்படுத்தும் சொல்லி ஒரு இஸ்லாமிய பெண் என்ன பண்றா கேட்கிறாங்க. அந்த அறைக்குள்ள அவர் பயங்கரமான வெளிச்சம் உண்டாகி இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இயேசு அவரோடு பேச ஆரம்பிச்சாரு. இந்த ஆவியால பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்டியில பைபிள் வச்சுதான் கொலை செஞ்சிருவாங்க. அந்த கண்டியில இயேசுவை வேற ஒரு மதத்துக்கு மாறினா அதை கொண்டு வருவாங்க. அவங்க முக்கியமான பொறுப்பு இருக்கிறவங்க அவங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அவங்களுடைய போட்டாவை உலகம் அந்த நாடு முழுது போட்டாங்க. அவங்களை கொலை செஞ்சாகணும். நம்ம மார்க்கத்தை விட்டுட்டு வேற மார்க்கத்துக்கு போயிட்டா அவளை கொலை செய்யணும்னு சொல்லி அவளை என்ன பண்ணாங்க, அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ற, ஆங்கில சொல்ல என்ன ஒண்ணு, வேற தேசத்துக்கு போ சொல்லி ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கும்போது அவர் பிள்ளையும் அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்காரரை ஏற்றுக்கல, அவனை ஒதுக்கி வச்சு தலாக் சொல்லி அவளை ஒதுக்கிட்டாங்க. தன் பிள்ளையும் அவங்க காரில் என்ன பண்ணாங்க, போக ஆரம்பிச்சாச்சு. போகும்போது அங்க நம்ம நாட்டுல போல நம்ம நாட்டில் எப்படின்னா ஒரு சுகசாவடி இருக்குது, அது மாதிரி அங்கே பல சுகசாவடிகள் பரிசோதனை மையங்கள் இருக்குது. அப்போ காருக்குள்ள மகளும் அவங்க இருக்கிறாங்க. அன்புரே, ஒருவேளை இந்த இடத்துல சாக தேவ சித்தம் வைத்திருந்தீர்களா, நான் உங்களுடைய சமூகத்துல சாக ஒப்பு கொடுக்கிறேன், இந்த என்னுடைய குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி அந்த வாலிபெண் அங்கிருந்து அந்த குழந்தையோடு அந்த மனைவி தன் பிள்ளைகளோடு வரும்போது அந்த காருக்குள்ள அதை செக் பண்றவங்க உள்ள எட்டி பார்க்கும்போது அவங்க அந்த செக் பண்றோடைய கண்கள் கூடாகப்பட்டுச்சான். ஆவியானவர் சொன்னா, உன்னை ஒருவன் கையில விட மாட்டேன், தொட விட மாட்டேன் சொன்னார். அதே போல தொட விடலைங்களா? அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரிய தேவன் பண்ணலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு நாட்டுல இயேசு அறியாத ஒரு பெண் இயேசுவை தேடும் போது தன்னை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், தன்னை தேவன் பயன்படுத்துகிற ஆவியானவர், அவங்க வாழ்வை மாற்றுகிற ஆவியானவர், ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கொண்டு வர ஆயத்தமாகிறாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, என் சுபாவம் மாற வேண்டும், என் பேச்சு மாற வேண்டும். அதுக்கு அடிப்படை யார் மாற்ற முடியும்? ஒன்று சொன்னா அவங்க கேட்பாங்களா? ஒன்று சொல்லிட்டே இருந்தா ஒரு பாஸ்டர் வந்து தினந்தோறும் சொல்லிட்டே இருந்தா கேட்டுருவீங்களா? கேட்க மாட்டீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை மேல் ஆக்குபை பண்ணும் போது, உங்களை பரிபூரணமாக்கிக் கொள்ளப்படும் போது, உங்களுடைய சுபாவம், பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் டோட்டலா மாறி போகும். தேவஜனமே, தேவப்பிள்ளைகளே, அன்னைக்கு இந்த சீசர்கள் எல்லாம் தேவனுக்கு ஜீவனை கொடுத்த காரணம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசிக்கொண்டே இருந்தாங்க. இந்த பரிசுத்த ஆவியான எழுப்புதலுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க முழு வாசிக்கும் போது நிறைய இடங்கள்ல பரிசுத்த ஆவியான மகிமை வெளிப்படுது. ஏற்க பார்ப்பட்ட அற்புதம் நடக்கிறாங்க. 9ஆம் மணி நேரம் என்கிற நேரத்துல கத்தோலிக்க ஆலயத்துக்கு போறாங்க. ஒரு உட்கார்ந்து இருக்கிறான், சப்பானி பிறந்தது சப்பானி இருக்கிறான். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட போது விசுவாசம் வந்துச்சு இல்லைங்களா? கைகளை கொடுத்து எடுத்து நடக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு விசுவாசம் அப்படி இருக்குதா? நமக்குள்ள விசுவாசம் குறைந்திருக்குது. ஒரு தலைவலியெல்லாம் ஜோம் பண்ணுவோம், ஒரு வயிற்று வலியெல்லாம் ஜோம் பண்ணுவோம், கேன்சரா ஜோம் பண்ணுவோமா, செத்து போனவங்க ஜோம் பண்ணுமா? ஜோம் பண்ண மாட்டோம். ஏன்? நமக்குள்ள விசுவாசம் குன்றி போனது. பரிசுத்த ஆவியுடைய பரிபூரணம் வந்தபோது அவர்கள் என்ன சப்பானிய பிறந்தது சப்பானிய கைகளை பிடித்து தூக்கி நடக்க பண்ணினாங்க. அதான் சொல்லுகிறேன், எழுப்புதல் வரும்போது உயிர்த்தல் வல்லமை என்ன கிரியை செய்யுங்க. எழுப்புதல் வரும்போது தேவனுடைய மகத்துவம் கிரியை செய்யுங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிரியை செய்யப்படும் போது பெரிய 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 அதிசயங்களை தேவன் தந்தருவாங்க. தேசங்கள் தேவனை அறிந்து கொள்ளும். உங்களை கொண்டு தேவன் செய்ய முடியும். அந்த வாஞ்சை வேண்டும்.
தேவனுக்கு இவங்க ஞானியா இருக்கணும், படிப்படியா இருக்கணும், பெரிய பதவியில் இருக்கணுங்க, அப்படியெல்லாம் இல்ல. எழுப்புதல் யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறாங்களோ, புதிய வயதான பாட்டி கூட கேட்கல, ஆண்டவரே என்னை எழுப்புதலை பங்கடைய வைங்க, என்னை பயன்படுத்துங்க, இந்த பரிசுத்தாவியுடைய அனைத்து எனக்கு தாங்க. பரிசுத்தாவை வாஞ்சிக்கிறவங்களுக்கு தான். பரிசுத்தாவி இல்லாத எழுப்புதல் இல்லைங்க. எழுப்புதல் நிறைய பண்ணாங்க. இந்த பரிசுத்தாவி இல்லாமே நான் பரிசுத்தாவி இல்லாம எழுப்புதல் இருக்கிற இல்லவே இல்லை. இந்த ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வருகிறவர். இந்த ஆவியானவர் தான் உங்களை மாற்றத்தை கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர். அவர் பேர் என்னங்க? பரிசுத்த ஆவியானவர். அவர் பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். வந்தாவே உங்களுக்குள்ள என்ன மாற்றம் உண்டாகும்னா பரிசுத்தம் உண்டாகும். என்ன உண்டாகுங்க? பரிசுத்தம் உண்டாகும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துடைய 1-7 வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயத்துல அலங்கார வாசல் வைப்பாங்க. பிறந்திலிருந்து தாய் தகப்பன்றாங்க, தூக்கிட்டு வர்றாங்க. தாய் தகப்பனோட பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த பையன் கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்துச்சாங்க. ஆனா அந்த நாட்களை செய்து பாருங்க, ஆவியானவர் யோவானையும் பேதுருவையும் தேவன் பயங்கரமா பயன்படுத்தினார் இல்லைங்களா? தேவன் பயன்படுத்துகிற அந்த மகத்துவம் நமக்குள்ள வேண்டுமே. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியில வாழ்க்கையில முடமா கிடக்குறாங்களே, பாவத்தில் முடமா கிடக்குறாங்களே. அப்ப எழுப்புதல் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். தனிச்சம் பண்ண வேண்டும். ஆவியானவர்கிட்ட நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் நம்ம கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். யோவானுடைய 14ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துடைய 16-17 வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 16-17. சக்தி ஆவிய வேறொரு தேற்றுவாரனை என்ன தந்தருவார். சக்தி ஆவியானவரை உங்களுக்கு தந்தருவார். பிதாவை வேண்டிக் கொள்வார். ஏன் வேண்டிக் கொள்வார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது, அவர் மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர் சீசரை சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை விட்டுட்டு போறீங்களே, நாங்க அனாதை விட்டு போறேன்னு சொல்லி என்ன அழுகுறாங்க. அழுகும் போது